இறந்த பாக்கியராஜ் அவர்கள் அவர் வீட்டு பரண் மீது வைத்திருந்த சில பொருட்களை பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் மிகப்பெரிய கண்ணீர்லையும் சோகத்திலையும் மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த வெளியில பார்க்க போறோம். 73 வயசுல மாரடைப்பு காரணமா இறந்து போயிருக்கக்கூடிய பாக்கியராஜ் அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது. இந்த ஒரு வார காலத்துல அவரை பத்தி இதுவரைக்கும் வெளிவராத பல பேருக்கும் தெரியாத பல தகவல்களை தினம் ஒரு வீடியோவா பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில பாக்கியராஜ் அவர்கள் என்னைக்குமே பழச மறக்காதவர். தான் கடந்து வந்த பாதைய எப்பவுமே அவர் திரும்பி பார்க்கக்கூடியவர். எவ்வளோ உயரத்துக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், எவ்வளோ விருதுகள் வாங்கினாலும், கண்டிப்பா இது எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு ஆரம்பத்துல அந்த இடத்துல இருந்து தான் இந்த இடத்துக்கு மேல்நிலைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அவர் அடிக்கடி நினச்சி பார்ப்பாராம். தன்னோட ஃபேமிலி கிட்டையும் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ், நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போய் எவ்வளோ வசதி அனுபவிச்சாலும் நாம பட்ட கஷ்டங்களும் அடிக்கடி நம்ம ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய மகனையும் மகளையும் வளர்த்துருக்காரு. அதுல பாக்கியராஜோட மனைவி பூர்ணிமாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. எந்த இடத்துக்கு போனாலும், எந்த ஈவெண்ட்டுக்கு போனாலும் சரி, பிரம்மாண்டம் அப்படின்னு இல்லாம ரொம்ப எளிமையை கடைபிடிக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட பாக்கியராஜ் அவர்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பழச மறக்காதது அப்படிங்கிறதால அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் எதுவா இருந்தாலும் அது அவர் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இன்சிடென்ட்டா இருக்கு அப்படின்னா, அந்த இன்சிடென்ட்டோட அந்த நிகழ்வோட ஏதாவது ஒரு விஷயத்த ஞாபகார்த்தமா அவர் சேகரித்து வைக்கிறது ஒரு ஹாபியாகவும் வச்சிருக்காரு. அவர் அவர் நடித்த திரைப்படத்தை வாங்கின விருதா இருக்கலாம், இல்லை ஏதாவது இன்சிடென்ட் அப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவா இருக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள் இருந்தால் கூட அது எல்லாத்தையும் அது சம நினைவுகளை சேகரித்து வைக்கிறத ஹாபியாக வச்சுருந்துருக்காரு. அப்படி தான் அவர் முதலாக திரைப்படத்தை இயக்குனப்ப அவர் போட்டுக்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், விருது வாங்கினப்ப அவர் போட்டுக்கிட்ட அந்த உடையாக இருக்கட்டும், இவங்களுக்கும் இவங்க மனைவிக்கும் திருமணம் நடந்தப்ப அப்போ வாங்கின திருமண உடை, அப்போ எடுக்கப்பட்ட சில ஃபோட்டோஸ், தன்னோட மகனுக்கும் மகளுக்கும் வாங்கின அந்த முதல் பிறந்தநாளுக்கான அந்த கிஃப்ட்டு, இது எல்லாத்தையுமே இப்போ வரைக்கும் ஒரு சிறிய பாக்ஸில் ஒரு பெட்டியில் போட்டு ஒரு பொக்கிஷமாக பறன் மேலே பாதுகாத்திருக்காரு. மற்றவங்களுக்கு வேணா இது பல வருஷத்துக்கான பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே அவர் ஒரு நினைவுகளாக எடுத்து வச்சுருந்துருக்காரு. எத்தனை வருஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அந்தந்த பொருட்கள் எந்த நேரத்தில் எப்போ வாங்கினது அப்படிங்கிறத அவர் கரெக்டாக சொல்லக்கூடியவராம். வருஷம் அந்த இன்சிடென்ட் வரும்போது மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த பறன் மீது வச்சிருக்கக்கூடிய அந்த பொருட்களை எடுத்து பார்த்துட்டு, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிஃப்ட்டை நான் வாங்கினேன் உனக்கு, இது எங்கள் திருமணத்தப்ப எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, இது மாதிரி பல விஷயங்களை அவர் ரீகால் பண்ணி தான் மனைவி கிட்ட நினைவுகளை ஷேர் பண்ணிப்பாராம். மகன்கிட்டையும் மகள்கிட்டையும் கூட அவர் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. அது எல்லாமே பறன் மீது ஒரு பொக்கிஷமாக தான் அவர் பாதுகாத்திருக்காரு. இப்போ அவர் அறையை சுத்தப்படுத்தி அந்த பொருட்கள்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணும்போது தான் இந்த பொருட்கள் எல்லாமே அப்பா வருஷம் ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் அப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு நினைவுகளாக ஒரு ஹாபிக்காக எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், இப்போ அப்பா ஃபாலோ பண்ணதை மறுபடியும் அவருக்காக அவரோட பொருட்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு மகன் சாந்தனுவும் பாக்கியராஜோட மனைவி பூர்ணிமாவும் வந்திருக்காங்களாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.